கோயிலுக்கு அடுத்ததா இது இங்கே ஒரு மண்டபம் இருக்கு. அந்த மண்டபம் ஃபுல்லாவே ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு லிங்கம், எல்லா இடத்துலையும் கல்வெட்டு. பாருங்க எத்தனை லிங்கம் இருக்காண்டு. இதில் 2 கதைகள் இருக்குது. ஒரு கதை வந்து சொல்கிறாங்க என்னென்னா, கோயிலை கட்டக்குள்ளே ராஜராஜ சோழன் வந்து 108 லிங்கம் இங்கே வச்சிருக்கிறார், அது மக்களோட விடுதலைக்காகண்டு. இன்னொரு தரப்பில் சொல்கிறாங்க இல்லை, இது வந்து கோயிலை கட்டும்போது சிற்றரசர்களும் மந்திரிமார்களும் இதை கிஃப்டாக இந்த கோயிலுக்காக கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. 2 விதமான கதை இருக்குது. எக்ஸாக்ட் ரீசன் வந்து நமக்கு தெரியாது. பட் என்னென்னா இங்கே எக்கச்சக்கமான லிங்கம் இந்த கோயிலை சுற்றி அவங்க வச்சிருக்கிறாங்க. அந்த விமானம் சொல்றது அந்த இருக்கு, அங்கதான் இருக்கு. ஆனா இந்த பெருசை கொண்டு போய் எப்படிதான் மேல வச்சாங்கன்றது உண்மைக்குமே அவங்க சொல்றது சரிதான். இந்த கோயில்ல இருக்கிற அதிசயம் என்னண்டா, இந்த பெரிய கல், ஒரு ஸ்டோன் இவ்வளோ உயரத்துல கொண்டு வச்சிருக்கிறாங்க பாருங்க. நான் ரொம்ப தூரத்துல இந்த வீடியோ எடுக்கிறேன். இந்த கோயில் மொத்தமாகவே சொல்றாங்க இங்க பொட்டம் இருந்து இங்கே 66 மீட்டர் உயரத்துக்கு தான் கட்டிட்டு. இந்த 66 மீட்டருக்கு இந்த விமானத்தை எப்படி கொண்டு போயிருப்பாங்கன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. பாருங்க எப்படி கொண்டு போயிருப்பாங்கப்பா. இங்கே எல்லா இடத்துலையுமே அவங்க வந்து சோழர்கள் வந்து லிங்கம் சுற்றி இருக்குது. எல்லா இடத்துலையுமே லிங்கம், அதோட பெரிய ஒரு நந்தி வாசல் இருக்குது. நான் உங்களுக்கு ஸ்டார்ட்டில் காட்டினேன். அந்த நந்திக்கு கிட்ட போய் வீடியோ ஒன்று எடுக்கிறேன் பாருங்கள். அது 3.6 மீட்டர் நினைக்கிறேன் நந்தி உயரம். அந்த ஒரு பெரிய நந்தி ஒன்று முன்னுக்கே வச்சுருக்குறாங்க. நம்ம புலனர்வு டைம்லேயும் பார்த்தோம், எல்லா இடத்துலையும் நந்தி இருக்குது. அது அவங்களோட வழக்கமாகவே இருந்திருக்கு நந்தி வைக்கிறதுன்றது. அது ஒரு பாரம்பரியமாகவே அவங்க கைப்பிடிச்சிருக்கிறாங்க. இந்த கோயிலை பற்றி என்ன சொல்றீங்க நீங்கள்? உங்களோட கருத்துக்கள் என்ன? இந்த கோயிலுக்கு தானே இந்த தஞ்சாவூர் இருக்கும், அதிசயங்கள் என்ன பார்ப்போமா? இதுவா தஞ்சாவூர் கோயில்? நிறைய வீடியோ பார்த்துருக்கோம். இவர் வருத்தப்பட்டு நாளைக்கு ஸ்ரீலங்கா வாரு 10 நாள் நீங்கள். ஆனால் இருக்கிற கிளி எல்லாம் வந்து இங்கே தான் தஞ்சமாகுது. புறா கிளி எல்லாம் அந்த கோபுரத்தில் ஃபுல்லாக கிளி, இந்த சைடு எல்லாம் புறா. ஏதோ மணக்குதுண்ணே. அந்த கலர் தான் நான் யோசிக்கிறேன். பெயிண்ட் அடிச்சிருப்பாங்களே அந்த கலர். இது வந்து கல்லிட கலர் தானே? கலர் தான். அந்த கல்லிட கலரே அந்த ஆரஞ்சிஷ் கலர் தான். நான் சொன்னேன் பாருங்க, எல்லா இடமுமே அந்த லிங்கம் இருக்கு. இப்போ சுற்றி எல்லா இடம் கோயிலை சுற்றி லிங்கம். மணி ஆகிட்டு, அதால் கோயில் ஃபுல்லாக லைட் போட்டுட்டாங்க. நல்லா இருக்குது உண்மைக்குமே. அந்த கல்லில் லைட் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகல, இன்னும் நல்லா இருக்குது. அந்த கல்லில் ஒரு லைட் பவர் இருக்குது. நான் சொல்கிறேன்டா, அந்த அவங்க யூஸ் பண்ண கல்லில் அந்த லைட் பவர் இருக்குது. எந்த கல்லுமே பெயிண்ட் இல்லை, அது ஆரஞ்சு கலரில் இருக்குது. ஆனால் அந்த கல்லுக்கு நிறைய பவர் இருக்குது. இப்படி இருக்குது இந்த கல், ஒவ்வொரு கலரும். நந்திக்கு மேலே போய் பார்க்கலான்னு பார்த்தா உண்மைக்குமே சின்ன க்ரௌடாக இருக்குது. இதான் அந்த நந்தி முன்னுக்கே இருக்கிறது. எல்லாருமே பேசுவாங்க இந்த நந்தியை பற்றி. இந்த நந்தி ஒரு 3.6 மீட்டர் உயரத்தில் இருக்குப்பா. செம்ம உயரம் ஒரு இடத்துல நந்தி உண்மைக்குமே இருக்குது. செம்ம கூட்டமாக இருக்குது. மேலே போனால் வீடியோ எடுக்கிறதுக்கு அதுக்கு சொல்லுவாங்களோன்னு நினச்சிட்டு நான் உண்மைக்குமே போகலை. கிட்ட பார்க்க கிடைக்காத நினைச்சுன்னு பார்த்தா கடைசி சான்ஸ் கிடைச்சிட்டு கொஞ்சம் க்ரௌட் போயிட்டு, ஸோ நம்ம கிட்டே போய் காட்டுறேன் அவங்களுக்கு எப்படி நந்தி இருக்குன்னு.
நான் பின்பக்கம் தான் இருக்கேன். நான் இப்போ இருந்து ஒரு வியூ காட்டுறேன் மேலே இருந்து. எப்படி இந்த மக்களுடைய வியூ தெரியுது அம்மா அரசருக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் அந்த காலத்தில் எப்படி அதை யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு பாருங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன். அதாவது இதில் ஒரு வாசல், அதை தாண்டி உள்ள அங்கே ஒரு வாசல். இப்படி பாரு, இங்கே தானே என்ன ஆக்கள் வந்துட்டே தானே இருக்கிற. அங்கே பாருடா, சூப்பராக இருக்கு. இதெல்லாம் ஒரு கல்லில் செதுக்கியிருக்கா. நம்ம காமாட்சி அம்மன் கோயிலில் பார்த்ததை விட இது ரொம்ப ஃபைனாக இருக்குது தானே. மதுரை காமாட்சி அம்மன் கோயிலில் பார்த்ததை விட இது ரொம்ப அந்த பொலிஷ்னஸ் நல்லா இருக்குது, பார்த்துக்கு நல்லா. இது ஒரு கல்லில் அப்படியே செதுக்கிது. அப்படியே எல்லா இடத்துலையும் அப்படியே செதுக்கிடுதான். மணி 6:30 ஆகிட்டு இன்னும் ஆக்கள் இப்போ தான் உள்ளே வர ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா கோயில் ஃபுல்லாக லைட் போட்டாச்சு. பார்த்தீங்கன்னா இந்த நைட்டு கோயில் ரெடி ஆகிக்கொண்டு இருக்கு. பூசையில் நடந்துருக்கு. அங்கே என்ன கோயில் இருக்கு? முருகன் கோயிலில் பூசை ஸ்டார்ட் ஆகிட்டு இங்கே உள்ள சிவன் கோயிலுக்குரிய பூசை முடிஞ்ச நினைக்கிறேன். ஆனால் இனித்தான் ஆக்கள் வராங்க. இந்த ஆக்கள் எல்லாம் இப்போ தான் தமிழாக்கள் நிறைய பேர் இது மாதிரி ரெண்டதெல்லாம் இருக்கு. இன்னொரு நந்தி இருக்கு, வாங்க காட்டு. அந்த பெரிய நந்தி கிடைச்சது இந்த சின்ன நந்தி. அவங்க எப்படியுமே அந்த அவங்களோட இந்த நந்தி ஏன் வைக்கிறது நான் வந்து பார்த்தேன். நான் இது வந்து அந்த அரசர்கள் மாறும்போது நந்தி வைப்பாங்க. இப்போ ஒரு அரசர்லேருந்து இன்னொரு அரசர் வந்து பட்டாபிஷேகம் செய்யக்குள்ளே அவங்களோட வழக்கமே நந்தி வச்சுட்டு தான் அவங்க வந்து பட்டாபிஷேகம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதான் சோழர்கள் அங்கே நம்ம புலனர்வ டைமில் வந்து 4-5-6 நந்தி இருந்ததுன்னா 5-6 மன்னர்கள் மாறினதால் இங்கே இந்த ஒன்று இருக்குது, அந்த சைடு ஒன்று இருக்குது, பெரிய நந்தி இருக்குது. இப்போ தான் ஆக்கள் வர ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் போகிற டைம் நம்ம போவோம் எல்லாம் பார்த்து முடியும்.